பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் முடிந்தாலும் 50% இடங்கள் காலியாக உள்ளன. வேலைவாய்ப்பு பிரகாசமாக உள்ளதால் மாணவர்கள் நேரடியாக வந்து சேரலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 403 சுயநிதி கல்லூரிகள், 54 அரசு கல்லூரிகள், 34 அரசு நிதியுதவி பெறும் கல்லூரிகள், ஒரு உணவு மேலாண்மை பயிற்சி கல்லூரி உட்பட 496 பாலிடெக்னிக் கல்லூரிகள் செயல்படுகின்றன. இவற்றில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு முதலாம் ஆண்டும், +2 முடித்தவர்களுக்கு 2ஆம் ஆண்டும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. நடப்பு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஏற்கனவே கவுன்சிலிங் நடந்து முடிந்துள்ள நிலையில் 50%த்திற்கு மேலான இடங்கள் காலியாக உள்ளன. கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பிக்காத மாணவர்கள் மற்றும் பாலிடெக்னிக் படிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளுக்கு நேரில் சென்று சேர்ந்து கொள்ளலாம். செப்டம்பர் வரை மாணவர் சேர்க்கை தொடரும் என தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. கடந்த கல்வியாண்டில் 62,410 மாணவர்கள் செமஸ்டர் தேர்வு எழுதிய நிலையில் 54,850 மாணவர்கள், அதாவது 75% பேர் பல்வேறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். குறைந்தபட்சம் மாதம் 15,000 முதல் 30,000 ரூபாய் வரை ஆரம்ப கட்ட சம்பளம் கிடைத்துள்ளது. மாணவர்களின் கல்வி தரம் மற்றும் திறன்களை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டத்தில் 2,360 கோடி ரூபாயில் 44 அரசு கல்லூரிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது என்று கூறியுள்ளார்.